வீடியோனா அது எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. எவ்வளவு பெண்கள் இதனால் நாசம் படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. அவருக்காக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பரப்புரையில பேஷா செஞ்சாரு அப்படின்றத நல்லாவே தெரியும். மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு எங்கே போனார், வானதி ஸ்ரீனிவாசன் எங்கே இருக்காரு, அதே போல நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் எங்க இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வாய் திறந்து வாண்டடா வண்டியில இருக்கக்கூடிய கஸ்தூரி எங்க இருக்கிறீங்க, அப்போ பாஜக இருக்கக்கூடிய பெண் சங்கிகள்லாம் எங்க இருக்கீங்க, வாயே திறக்காம எந்த முட்டு சந்துல போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்களுடைய கேள்வி. பிரெஞ்சு பெண் யூடியூப் சேனலுக்கு அன்பான வணக்கம். 3000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் சிக்கியது எப்படி? அதிகார உச்சத்தில் பெண்களை துச்சம் என நினைத்து பல பாலியல் வன்புணர்வுகள் கொடுமைகள் நடந்தது எப்படி? இதுதான் இன்னைக்கு நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்த முன்னாள் முதல்வர் குமாரசாமி அவர்களுடைய மகனும் அதே போல முன்னாள் பிரதமரமான தேவகவுடாவுடைய பேரன் தான் பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்றவர் சிக்கியிருக்கிறாரு. இவர் சமீபத்துல ஹாசன் அப்படின்ற தொகுதியில எம்பி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டு அவருக்காக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பரப்புரையில பேஷா செஞ்சாரு அப்படின்றத நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளிக்கு எப்படி இவ்வளவு ஆதரவு வருது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாஜக பொதுவா எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ, குற்றவாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான துணையாவும் நிச்சயமா பாஜக இருந்ததே இல்லை. நீங்க கூட கேட்கலாம், தப்பு செஞ்சவரு மதசார்பற்ற ஜனதாதள கட்சியை சேர்ந்தவரு பிரஜ்வல் ரேவண்ணான்றவர், நீங்க ஏங்க பாஜக திட்டுறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணுதான். ஆனால் இவர்களுக்கான தைரியம் எப்படி இங்க வந்தது? இது தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. 3000 வீடியோனா அது எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. எவ்வளவு பெண்கள் இதனால் நாசம் படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. தன்னை தேடி வேலை வாய்ப்பை கேட்டு வந்த பெண்களை எல்லாம் கூட மோசமா இந்த மாதிரி ஆபாச வீடியோ எடுத்து வச்சு இதை பற்றி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட நாங்க கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. இது இப்போ தேர்தல் நடந்திருக்கக்கூடிய இடத்துல வெளியில வந்திருக்கு. அதாவது 26ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடந்து பாருங்க. அந்த சமயத்துல 17 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த வீடியோ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் மாநிலம் முழுவதும் இந்த வீடியோ போயிருக்கு. இதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக இன்னைக்கு ஆகிருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநில அரசின் சார்பாக அவங்களுக்கு நோட்டீஸ் விட்டு ஆஜராகணும், உங்களை அரெஸ்ட் பண்ண, உங்களை விசாரணைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில அவர் போட்ட ட்வீட்ல தான் தெரிஞ்சிருக்குது என்னன்னா, ஆள் அப்ஸ்காண்டு, இங்க கிடையாது, ஜெர்மனிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. பொதுவா குற்றம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, சொகுசா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மனின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு ஜாலியா டூர் அடிச்சிடுறாங்க. அவர்களை இன்னும் இந்த அரசாங்கத்துல கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியல. அப்போ இங்கதான் நமக்கு சந்தேகம் எழும்புது, எப்படி இவர்கள் அரசினுடைய பாதுகாப்பு, அரசினுடைய துணை இல்லாம போயிருக்க முடியும் அப்படின்றதுதான். இவ்வளவு சீக்கிரமா இந்த வீடியோ எப்படி வெளியில வந்தது, கரெக்டா அவருக்கு அந்த பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி எடுத்து வச்சு எப்படி வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எழாம கிடையாது. குறிப்பா பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே பெண்கள் மீதான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. நீங்க மணிப்பூர்ல எப்படி ஏற்பட்ட கலவரம் நடந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும். வன்முறை கூட்டத்திடமிருந்தே அந்த பெண்களை மீட்டெடுக்க வேண்டிய காவல்துறை திருப்பி அந்த கூட்டத்திடமே என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் கொடூரமான அந்த பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட போய் நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா எப்படி சார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? இதே எதிர்கட்சியினர் யாராவது வியாபாசமா பேசியிருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்கள பத்தி ஒரு வீடியோ வந்துருந்துச்சுன்னா சும்மா இருந்திருப்பாங்களா? ஆஹா ஓப்போன்னு கத்தி, பார்த்தீர்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பார்த்தீர்களா இதற்குதான் நாங்கள் சொல்கின்றோம் பிஜேபிக்கு வாக்களிங்கள் பேசியிருப்பாங்க. ஆனா நடந்தது என்னவோ, இவர்கள்
கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் யார் எப்படியா இருந்தாலும் பெண்கள் பாதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான எதிர்குறலை கொடுத்துதானே இருக்கணும். ஆனா பாஜகவை பொறுத்தவரைக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட அதை எதிர்பார்க்கறது வேஸ்ட் அப்படின்னு இருந்தாலும் கூட இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த வீடியோ எப்படி வெளியில வந்தது அப்படின்ற ஆய்வுக்கு போகும் பொழுதுதான் அந்த ரேவண்ணா அவர்களுடைய கார் ஓட்டியா இருந்த 15 வருஷமா அவர்கிட்ட வேலை பார்த்த கார்த்திக் என்பவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பெண்களை கொண்டு போய் தேவகவுடா அவர்கள்கிட்ட கொடுத்துருக்காரு, அந்த கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்கிட்ட. அப்போ அவர்கிட்ட தான் நான் இதை கொடுத்தேன், அவர் யாருக்காவது கொடுத்தாரான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, பாஜக தான் இதை திட்டமிட்ட வெளியில கொண்டு வந்திருக்குது. ஏன்னா வேற யாருக்கிட்டையும் இந்த வீடியோ வந்து சேர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கிட்டதான், முக்கிய பொறுப்பாளர்கள் தான் இந்த வீடியோ இருக்குன்னு சொன்னா, இந்த வீடியோ வெளியில வர்றதுக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். நிச்சயமா வேற யார்கிட்ட நான் இந்த வீடியோ கொடுக்கலன்னு சொல்லி அந்த கார் ஓட்டி கார்த்திக் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ரேவண்ணா என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கார் ஓட்டியா இருந்த கார்த்திகோடைய நிலத்தை பிடுங்கிட்டு அவங்களுடைய வீட்டு அந்த பெண்ணை எல்லாம் அடிச்சு துன்புறுத்தல்லாம் செஞ்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சு பார்த்து அந்த பெண்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிதான் இந்த ஆடியோவை நான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்றது அவருடைய வாதமா இருக்கு. நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. 3000 ஆபாச வீடியோக்கள்லாம் அதுல எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க, இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, யாருடைய துணையோடு, யாருடைய தைரியத்தோடு, யாரோட துணிச்சலோடு இதை இவர்கள் செஞ்சிருப்பாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். போன தேர்தல்ல முழுவதும் பாஜக கூட்டணி அவர்கள் தான் ஆட்சி அமைச்சாங்க. இப்பதான் ஆட்சி மாற்றம் சித்தராமையா தலைமையில இன்னைக்கு பொறுப்பேற்று இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஆட்சியினுடைய அதிகார பலத்துல இருக்கிற நீங்க எதை வேணா செஞ்சிடலான்ற கனவு மட்டும் காணாதீங்க. எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு அடி உண்டு. அததான் இன்னைக்கு நீங்க செஞ்ச தவறுக்கு பாடம் கற்கக்கூடிய, தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து விட்டது. இப்போ நம்முடைய ராகுல் காந்தி கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, இதை பற்றி ஏன் பிரதமர் வாய் திறந்து பேசவில்லை, ஏன் மௌனமாக இருக்கின்றார்? வழக்கம் போல எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிற பிரதமர் இதையும் அப்படிதான் போக்குறாரா? அவருடைய மோசமான அந்த மௌனம் அசிங்கமா இருக்குது அப்படின்றத சொல்லி இருக்கிறாரு. நீங்க பாருங்க, இதே மாதிரிதான் நம்ம மணிப்பூர் கலவரம் வரும்போது பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசாம என்ன சொன்னார்னா, ஜவஹர்லால் நேரு தான் காரணம், இந்திரா காந்தி தான் காரணம் எல்லாம் பேசினாங்க. கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பேற்று இவ்வளவு கேவலமாக காவல்துறையும் இராணுவத்துறை இப்படிலாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி அவர்கள் மன வருத்தம் கொஞ்சம் கூட படாம செத்து போன தலைவர்கள் பத்தி தான் பேசினாங்க. இப்ப இந்த வீடியோ வைரல் ஆகி நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க, கேக்குறாங்கன்னு சொன்னா, இப்பவும் இவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, செத்து போன இந்திரா காந்தி தான் இதுக்கு காரணம்னு ஈஸியா சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரியான தவறுகளை எதிர்த்து நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த குரலை எழுப்பினாதான் அரசு நிச்சயமாக அடிபணிந்து பயந்து அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கும். மற்ற விஷயங்கள்லாம் பேசுற நம்ம அமித்ஷா பாருங்க, இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்னன்னு கேட்டா, இதெல்லாம் யார் காரணம், காங்கிரஸ் தாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. இவர் ஒரு உள்துறை அமைச்சர், இந்த நாட்டினுடைய பொறுப்பு மிகுந்த ஒரு அமைச்சரா இருக்க வேண்டியவர் என்ன பேசியிருக்கிறாரு, இது மாநில அரசினுடைய கையில் இருக்குது, நாங்க என்ன பண்ண முடியும், ஏதோ இவங்க மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா உரிமைகளும் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியும், எந்த அரசு பதவியேற்றாலும் அந்த அரசு சிறப்பா செயல்படக்கூடாதுன்றதுக்காக கவர்னர்களை போட்டு ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இது எங்ககிட்ட எதுவும் இல்லப்பா, என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சித்தராமையா தான், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி தான், நீங்க என்ன என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு பேசுறாரு. இப்போ எவ்வளவு ஒரு மோசம் பாருங்க. அப்ப பெண்கள்னாலே உங்களுக்கு கேவலமா? நீங்க எல்லா தவறுகளையும் செய்வீங்க, எல்லா குற்றங்களையும் செய்வீங்க, அந்த குற்றவாளிகளுக்கு கூட நீங்க ஆதரவா இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த ஆட்சி நமக்கு தேவையா, இந்த பிரதமர் நமக்கு தேவையா, இந்த உள்துறை அமைச்சர் நமக்கு தேவையா அப்படின்றத இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் தான் நீங்க யோசிக்கணும். நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அதுல தெளிவா தான் இருக்கும், நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இப்ப இந்த ஜெர்மனியில இருக்கக்கூடிய இந்த குற்றவாளியை கொண்டு என்னென்ன பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்க தான் போறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்கனவே தெரியும்,
பாஜக அதாவது கர்நாடகால அவங்க சட்டப்பேரவையில என்ன பண்ணாங்கன்றது, சட்டப்பேரவையில அவங்க வந்துட்டு ப்ரூஃப்லையும் பார்த்தாலுங்க தான், அது நமக்கு தெரியாம இல்லை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த நாட்டில் ஏதாவது ஒரு கருத்து தவறாக பேசினால் உடனடியாக கத்தக்கூடிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு எங்கே போனார்? வானதி ஸ்ரீனிவாசன் எங்கே இருக்காரு? அதே போல நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் எங்க இருக்கிறாங்க? எல்லாத்துக்கும் வாய் திறந்து வாண்டடா வண்டியில ஏறக்கூடிய கஸ்தூரி எங்க இருக்கிறீங்க? அப்போ பாஜக இருக்கக்கூடிய பெண் சங்கிகள்லாம் எங்க இருக்கீங்க? வாயே திறக்காம எந்த முட்டு சந்துல போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்களுடைய கேள்வி. இத்தகைய கொடூரர்கள் மீது நிச்சயமாக காவல்துறை மட்டும் தண்டிக்க கூடாது, மக்களும் அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த விஷயம் பாஜகவிற்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. 3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதாலும் கூட ரொம்ப அமைதியா இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக அமைதி காத்து பொறுமை காத்து இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால் பிரதமர் அவர்களும் இதுக்கு பதில் சொல்லியாக வேண்டும், பெண் சங்கிகளும் இதுக்கு பதில் சொல்லியாகணும். மற்றதையெல்லாம் பேசினா மட்டும் ஓடி ஓடி டிவி முன்னாடியும் மைக்கு முன்னாடியும் கருத்து சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க? நிச்சயமா இதுக்கான பதில் அவங்க சொல்லி வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கருத்தா இருக்குது. தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.